பாலிடிக்ஸ் இப்போ பயங்கரமா நடக்குது. இது என்னன்னா இந்த வன்முறையை நிறைய கையில எடுத்துக்கிறாங்க. இப்போ உங்களோட மாசு உங்களோட கெத்து அப்படின்னு காட்டணும்னா நீங்க கூட்டத்து மூலியமா காட்டாம அதை ஓட்டு மூலியமா காட்டுங்க. நிறைய நல்லது பண்ணி ஓட்டுவாங்க பாருங்க. இந்த கூட்டத்தை காட்டி தான் என்னோட மாசு அப்படின்னு. இது வந்து ஒரு கட்சிக்கு நான் சொல்லலை, எல்லா கட்சிக்குமே சொல்றேன். முன்னாடி மீடியா கிடையாது, அதனால கும்பலை கூட்டி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அவசியம் வந்தது. இப்போ அந்த அவசியம் இல்லை. ஒரு வீட்டில் எல்லாருமே பார்க்குற அளவுக்கு ஃபோனில் இருக்குது, வீட்டில் இருக்குது, நியூஸ் சேனல்லே பார்த்துப்பாங்க. நீங்கள் என்ன நல்லது பண்ண போறீங்கன்றத வந்து நீங்கள் ஒரு மீடியா மூலியமே கூட சொல்லலாம். பண்ணுற நல்லதை மட்டும் நேரில் போய் பண்ணுங்க. இந்த மாதிரி கூட்டத்தை போட்டு அது மூலியமா நிறைய பேருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. இதுதான் இது வந்து இந்த ஒரு கட்சிக்கு நான் சொல்லலை, எல்லா கட்சிக்குமே இது சொல்கிறேன். வன்முறை ஒரு தீர்வு ஆகாது. உங்கள் தலைவர் உங்களுக்கு தலைவர்னா அவங்க தலைவர் அவங்களுக்கு தலைவர். உங்களோட எப்படி இருக்கணும்னா ஒரு அரசியல்னா, ஒரு தெளிவான அரசியல்னா உங்களோட கருத்து அவங்களுக்கு மாற்று கருத்து, அவ்வளோதான். இந்த புரிதலோட அரசியல்வாதிக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் இருங்க, தொண்டர்கள். இப்போ என் தலைவனுக்காக நான் போய் அவனை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்ற பேச்செல்லாம் வேணாம். அது வந்து நல்ல ஆரோக்கியமான அரசியலா இருக்காது. இப்போ நிறைய அது வளர்ந்துட்டு வருது. உங்க அரசியல்வாதிக்காக நீங்க சண்டை போடுறீங்கன்னா களத்துல எப்படி சண்டை போடணும்னா உங்க தலைவனுக்காக நீங்க நல்லது பண்ணுங்க. அந்த மூலியமா உங்க தலைவனுக்கு வரணும் ஓட்டு. இப்போ 10% வாங்கியிருக்காரா, அடுத்த எலெக்ஷன்ல 20%, 40, 50, 70 போயிட்டே இருக்கணும். அதை பண்றதை விட்டு அந்த தலைவனை எப்படி சரிக்கலாம், அவனுக்கு எப்படி கெட்ட பேர் உண்டு பண்ணுவோம், அந்த இதை விட்டுருங்க. அவனை குறை சொல்றதை விட்டு உங்க கட்சி மூலியமா நீங்க எவ்வளவு நல்லது பண்ண முடியும். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அந்த கட்சியால நான் போய் அடிச்சிருவேன், இவனை போட்டுருவேன் அப்படின்றதெல்லாம் வேணாம். அது வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியா இல்லை. இப்போ யங்ஸ்டர் நிறைய பேர் அரசியலுக்கு வராதவங்க, ஒரு பெரிய பெரிய ஆளுங்க வராததுக்கு காரணமே இங்க இந்த கட்சி தலைவர் படுகொலை, அங்க அந்த கட்சி தலைவர் படுகொலை அப்படின்லாம் வருது. இது நிறைய பேர் ஆதரவா பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு போலீஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாமே அவங்களோட சப்போர்ட்லயே சில பேர் பண்றாங்க. இதனாலதான் நிறைய பேர் உயிருக்கு பயந்து நிறைய பேர் அரசியலுக்கு நல்ல ஆளுங்களா வரமாட்டுறாங்க. அவங்களாம் வரணும். அதே மாதிரி எல்லா அரசியல்வாதி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கணும். ஈஸியா வெட்டி போட்டு போயிட்டாங்கன்னு நியூஸ்ல பாக்குறோம், அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து திருப்பி வெட்டி போட்டாங்கன்னே பாக்குறோம். இதெல்லாம் கண்டிப்பா மாறணும். வன்முறை எப்பயுமே ஒரு தீர்வா அமையாது. இதை கண்டிப்பா எல்லா அரசியல்வாதியுமே மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு எதிரி இருக்காங்கன்னா அவரை போட்டுறது வந்து அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஒரு எதிரியை போராடி நீங்க ஜெயிக்கணும், அவங்கள போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப பேடான ஆட்டிடியூடு. அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்களோ அதை விட நீங்க வாங்குறதுக்கு நீங்க நிறைய நல்லது பண்ணுங்க. உங்களோட செல்வாக்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது மூலியமா வின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவனை காலி பண்ணணும், அவனுக்கு கெட்ட பேர் வர வைக்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க நல்லது பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நல்லது பண்ணா கண்டிப்பா எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி புதுசா வரப்போற கட்சி எல்லாருக்குமே தான் சொல்றேன். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தெளிவா இருங்க, அரசியல்ல இந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல சார், இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி நிறைய கட்சிகள் தாண்டி டிவிகேன்னு புதுசா ஒரு கட்சி கொண்டு வராங்க. அவங்க வந்து இப்பதான் புதுசா வராங்க. நீங்க பாத்திருப்பீங்க, அவங்க ஏடிஎம்கே இருந்தாலும் அவங்க ஒரு 5 வருஷம் ஆச்சு, டிஎம்கே இருந்தாலும் அவங்க ஒரு 5 வருஷம் ஆச்சு நடத்திட்டு இருக்காங்க. மாறி மாறி மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்காங்க ரெண்டு ஆட்சியிலுமே சரி. இப்போ ஒரு மெடிக்கல் சம்பந்தமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, அது எதுவுமே முழுசா அவங்களோட ஆட்சியில வந்து பூர்த்தி செய்யலன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இதுல வந்து ஏடிஎம்கே ஆட்சி டிஎம்கே ஆட்சி தான் அதிகமா இருந்திருக்கு. எல்லாத்துலயுமே எல்லாமே பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸ்னு சொல்ல முடியாது. நிறைய மைனஸ் ஏடிஎம்கேலயும் இருக்கு, டிஎம்கேலயும் இருக்கு. ஏடிஎம்கேவும் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, டிஎம்கேவும் நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு 19 எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு யாரையுமே சொல்லிட முடியாது. ஆனால் நிறைய குறைகள் இருக்கு, அது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இன்ன வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே அமௌண்ட்டுக்கு தான் வேலை செய்யறாங்க. அது வந்து வெளிப்படையா பொதுமக்கள் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, பொதுமக்களுக்கே தெரியும். ஒரு நீதி கிடைக்கணும்னா அதுக்கு செலவு பண்ணணும். அது வந்து நிரபராதியா இருந்தாலும் அவங்க செலவு பண்ணாதான் அவங்களுக்கு நீதி கிடைக்கும். அது இன்னி வரைக்கும் இருக்கு, அதுக்கு நாங்களே சாட்சி தான். நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். நீங்க நிறைய பேர் பார்க்கறதும் தாண்டி நீங்க பர்சனலா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க, அங்க போனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, இல்லை மதிக்கிறாங்களா எப்படி பேஷண்ட் கிட்ட? ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனைக்கு போயிருக்கோம், அந்த பிரச்சனையை தாண்டி இன்னும் ஒரு 4-5 பிரச்சனையை வர வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நடக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. சொல்றத கரெக்டா கேட்கறது இல்லை. என்ன வியாதி என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க, இந்த டேப்லெட் ஒத்துக்கலைன்னா வேற டேப்லெட் கொடுக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் மாற்றணும், இந்த டாக்டர் சரியா பார்க்கலையா அடுத்த டாக்டரை பார்க்க வைக்கணும். இப்போ 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் ஓபி பார்ப்பேன்னா அந்த டாக்டர் அந்த சிஸ்டமே வேணாங்க. ஒரு பேஷண்ட்டா அவன் 24 மணி நேரத்தில் எப்போ வந்தாலும் அவனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்.
உங்க கவர்மெண்டால 24 மணி நேரம் எல்லாமே பண்ண முடியுதுன்னா ஒரு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஓட்டு போட்டவன் தானே வரான். ஒரு ட்ரீட்மெண்ட் ஏன் உங்களால பார்க்க முடியல? அது ரொம்ப ரொம்ப தவறானது. அது அந்த வகையில எல்லா கவர்மெண்ட்டுமே வேஸ்ட் தான். 24 மணி நேரத்துல எப்ப போனாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டா கிடைக்கணும், மெடிசன் கரெக்டா கிடைக்கணும். டாக்டர் இல்ல, டாக்டர் வெளியே போயிருக்காரு, டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இந்த டிவைஸ் இல்ல, அந்த டிவைஸ் இல்ல, இந்த இன்ஜெக்ஷன் இல்ல, அந்த மாதிரி கதை விடுற வேலையே இருக்கக்கூடாது. சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ மழைநீர் வடிகால் அமைப்பு திட்டம்னு சொல்லிட்டு 4000 கோடி செலவு பண்ணி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா 2 நாள் மழைக்கு அங்கங்க வந்து தண்ணி நிக்குது, இன்னும் குறையல. இப்போ ஒரு பைக்ல போனாங்கன்னா அங்கங்க பள்ளமா இருக்கு, போக முடியல, சரியா மக்கள் போக முடியல, கீழே விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை தான் கையாளுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ வந்து நீங்க வந்து ஃபைன் வாங்குறீங்கல்ல, ஹெல்மெட் போடல, ஃபாஸ்டா ஓட்டிட்டோம், சிக்னலை தாண்டி போயிட்டோன்னு ஃபைன் வாங்குறீங்கல்ல, அப்போ அந்த அறிவு இருக்கணும்ல. நம்ம ரோடு ஒழுங்கா போடல, ரோடு ஒழுங்கா போட்டுருந்தா ஒழுங்கா போயிருப்பாங்க அப்படின்ற அந்த அறிவு இருக்கணும்ல. சரி, இப்படி கேட்கலாம், ரோடு ஒழுங்கா போடல, எங்களுக்கு நீங்க ஃபைன் கட்டுங்க. ரோடு ஒழுங்கா போடல, ஃபைன் நீங்க கட்டுங்க. அங்க வந்து சிக்னல் ஒழுங்கா வேலை செய்யாதால் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு நீங்க காசு கொடுங்க. நாங்க தான் தப்பு பண்ணோம், எங்களால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்க ஒத்துக்கோங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடாம போறாங்கல்ல, ஹெல்மெட் போடாம போறான், தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபைன் வாங்குறீங்கல்ல, அந்த 500 ரூபாயில அவனுக்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து அனுப்புறது தானே. உங்களுக்கு ஓசியில பஸ் ஓட தெரியுது இல்ல, பெண்களுக்காக எதிராக பேசல, பெண்களுக்காக ஃப்ரீயா பஸ் விடுறீங்கல்ல. அப்போ ஃப்ரீயா பஸ் விடுறீங்க, தங்கம்லாம் கொடுக்குறீங்க. இது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு நிறையா. இப்போ அதே ஆளுங்க இந்த ஆண்களுக்காக ஒரு ஹெல்மெட் தர முடியாதா? சார் நீங்க பெண்கள் சொன்னானே நானும் வந்து ஒரு பொண்ணுதான், ஓகேவா? நீங்க சொன்னீங்கல்ல பெண்களுக்காக சொல்லுவேன், பெண்களுக்கு எதிரானவன உடனே சொல்லிடாதீங்க. பெண்களுக்கு நல உதவி திட்டம், கல்யாணத்துக்கு தங்கம் எல்லாம் சொல்றீங்களா? நான் வந்து மகளிர் என்னங்க இருக்கு? டாஸ்மார்க் தவிர வேற எதுனா இருக்கா சார்? தெரியுமா? ஆண்களுக்காக டாஸ்மார்க் தவிர வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா பண்ணிருக்காங்க நீங்க பாத்துருக்கீங்களா? மகளிர் உதவிக்குழு திட்டம்னு எங்களுக்கே தரல சார். அதுதான் நான் சொல்றேன், மகளிர் உதவிக்குழு திட்டம்னு பொண்ணுங்க எங்களுக்கே தரல. அப்புறம் எப்படி நீங்க ஆண்கள் வரும்? குடுக்கலன்னு ஒரு பெண்ணே சொல்றாங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. நாங்களும் அப்ளை பண்ணோம். எனக்கு வந்து மகளிர் உதவிக்குழு திட்டம் வரல, அமௌண்ட் தரலங்க. ஒரு குடும்பத்துல ஒரு இத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாரு மூத்த தலைவி இருக்காங்களோ அவங்களுக்கு மகளிர் உதவிக்குழு திட்டம் வரணும். எங்க வீட்டுல நான் மூத்த தலைவி, எனக்கு ஆனா மகளிர் உதவிக்குழு திட்டம் இல்ல. நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு சரியான வேலை கிடையாது. டீச்சர் படிச்சிருக்கேன், எதுவுமே எனக்கு மட்டும் இல்ல சரியான வேலை இல்லைங்க. அதுக்கு வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் ஒரு காரணம் சொல்லலாம். இப்ப எப்படின்னா, ஒரு ஐடி வேலைக்கு ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த ஐடி வேலையில கம்பெனி ஒண்ணு என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கான ட்ரைனிங்கே எந்த காலேஜும் கொடுக்கறது இல்லை. அந்த சிலபஸே இங்க கிடையாது. இங்க வந்து ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு சிலபஸை படிச்சுட்டு அங்க போய் வேலை தேடணும்னா அங்க இருக்க பையனால போயிட்டு அவங்க கேட்குற டெக்னாலஜி இவனுக்கு தெரியல. டிஸ்டிங்ஷன் வச்சிருக்கான், எல்லாமே வச்சிருக்கான். காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்ப எப்படி சொல்றதுன்னா, உள்ள போனா வேலை செய்யறதுக்கு என்ன தேவை, என்ன டெக்னாலஜி படிக்கணும். இப்ப வந்து அவன் வந்து ஒரு இன்ஜினியர்ல ஒரு டெவலப்பரா ஆகணும்னா, டெவலப்பர் ஆகணும்னுக்கு என்ன சொல்லி தரணும், அதை நீங்க சொல்லி கொடுத்து வெளியே அமிச்சாலே போதும், அவன் போய் வேலை வாங்கிப்பான்.